ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் அஃபீஷியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சிருக்கேன். இதில் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்தோடனே பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்த்து அதையும் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலை ரெண்டையுமே ஒன்று போல் சேர்த்துருங்க. நல்லா மையாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படி முழுசாக போட்டுருங்க. அது ஃப்ளேவருக்காக தான். அதிலே தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா மையாக வதங்கினோடனே தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணும் போதே நம்ம கரம் மசாலா கொஞ்சமாக காரத்துக்கு தேவை தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி மொத்தமாக வதக்கிடலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அரிசி ஊற வச்ச அரிசி எடுத்து இதில் சேர்த்து உப்பு தேவையான அளவு செக் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சிட வேண்டியதான். 2 விசில் வச்சு இறக்கிட்டு நான் காமிக்கிறேன். ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் கிரேவி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்